புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 15, 16, 21, 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஜோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு பிற்பாடு திருச்சபை கொண்டாடிய மிக முக்கியமான ஒரு பெருவிழா திருக்குடும்ப பெருவிழா. இந்த திருக்குடும்ப பெருவிழாவுக்கு பிற்பாடு திருச்சபை கொண்டாடிய அதி உன்னதமான ஒரு பெருவிழா திருக்காட்சி பெருவிழா. இந்த திருக்காட்சி பெருவிழாவுக்கு பிற்பாடு திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற மிக முக்கியமான ஒரு விழா ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழா. இந்த திருமுழுக்கு பெருவிழாவை தான் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருச்சபையிலே அதை நாங்கள் சிறப்பாக நினைக்கிறோம். இந்த திருமுழுக்கு என்பது ஒரு புதுமுக அருட்சாதனமாக இருக்கிறது. திருச்சபைக்குள்ளே ஒருவர் இணைந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கிறது. திருமுழுக்கு என்பது ஜென்ம பாவத்தில் இருந்து, அந்த மாசு மறுவிலே இருந்து பிள்ளைகளை நாங்கள் கழுவி தூய்மைப்படுத்தி திருச்சபைக்குள்ளே நாங்கள் பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுகிறோம். அதனாலே திருமுழுக்கு எல்லா திருவருட்சாதனங்களுக்குள்ளேயும் மிக முக்கியமான முதலாவது திருவருட்சாதனமாக எங்களுக்கு தரப்படுகிறது. காரணம், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆதி பெற்றோர் செய்த பாவமாகிய ஜென்ம பாவத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் திருமுழுக்கின் மூலமாக கழுவி சுத்தம் பண்ணப்படுகின்றார்கள். அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் இயேசுவோடு இணைக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் இயேசுவினுடைய அன்பு பிள்ளையாக அவர்கள் கொடுக்கப்படுகின்றார்கள். திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் ஆகின்றார்கள். இயேசுவை உன்னதமான தலைவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதை திருச்சபை பெரியதொரு விழாவாக கொண்டாடுகிறது அன்பானவர்களே. அதனால் தான் திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு குழந்தைக்கு திருச்சபை 4 பேரை பொறுப்பாக கொடுக்கிறது. பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர் என்று சொல்லி 4 பேரை ஒரு குழந்தைக்கு பொறுப்பாக கொடுத்து ஆன்மீகத்திலையும் ஞானத்திலையும் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு 4 பேரை திருச்சபை பொறுப்பாக கொடுக்கிறது. அந்த திருமுழுக்கினுடைய ஒரு முன்னடையாளமாகத்தான் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு ஜோவான் என்று சொல்லப்படுகிற உன்னதமான புனிதரனுடைய கையினாலே இயேசு திருமுழுக்கை பெறுகின்றார். அப்படி திருமுழுக்கு இயேசு பெறுகின்ற அந்த நேரத்திலே கூட திருமுழுக்கு ஜோவான் சொல்லார், அவருடைய மிதியடிவாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. நீரா என்னிடம் திருமுழுக்கு பெறுவது, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும். அப்போது இயேசுவினுடைய உன்னதமான அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவை, சிறப்பை நாங்கள் அனுபவித்து பார்க்க முடியும் அன்பானவர்களே. அவர் சொல்வார், இப்போதைக்கு இது நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். அந்த நிகழுகின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணத்திலே வானம் பிளந்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன் மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு பெரிய குரலொலி வானத்திலிருந்து தந்தையினுடைய குரலொலி கேட்டதா. அப்போது புறாவடிவிலே தூயாவியானவர் இவர் மீது இறங்கினார் என்று பார்க்கிறோம். தந்தையும் மகனும் ஆவியானவரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான மெய்ப்பித்தலுக்கான ஒரு சிறப்பான அடையாளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆகவே திருமுழுக்கு என்று சொல்லுவது நாங்கள் திருச்சபையினுடைய உறுப்பினர் ஆகிறோம் என்பதற்கு மேலாக புதுப்படைப்பாக மாற்றப்படுகின்றோம். ஜென்ம பாவத்திலிருந்து மாசு மறுவிலிருந்து கழுவி சுத்தம் பண்ணப்படுகின்றோம். நாங்கள் உன்னதமான ஒரு திருச்சடங்காக அது எங்களுக்கு தரப்படுகிறது. அதாவது புதிய படைப்பாக, புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக, கிறிஸ்துவோடு புது வாழ்வுக்கு நாங்கள் சிறப்பானவர்களாக மீண்டும் உயிர்த்தெழுகிறோம் என்பதை அது காட்டுகின்ற அடையாளமாக இருக்கிறது. தூய ஆவியாருடைய வல்லமை,
அவர் மீது பொழியப்பட்டதால் வல்லமையோடு செல்லும் இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார் என்று பார்க்கிறோமே. அதே போல ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொரு பிள்ளையோடும் ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி அவர்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய வாய்கள் திறக்கப்படுகின்றன, நா கட்டவிழ்க்கப்படுகிறது, அவருடைய காதுகள் திறக்கப்படுகின்றன. நீ பேசுகின்ற வார்த்தையும் கேட்கின்ற வார்த்தையும் இறைவனுடைய வல்லமையை நீ அனுபவிக்கின்றதாக உனக்கு இருக்க வேண்டும் என்று அந்த இறைவார்த்தையினுடைய வல்லமையை சிறப்பாக நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த திருமுழுக்கினுடைய சிறப்பை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இயேசுவினுடைய திருமுழுக்கு நமக்கு தருகின்ற செய்தி என்ன தெரியுமா? இயேசுவினுடைய இறையாட்சி பணிக்கு தயாராக அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிற போது, தன்னுடைய பகிரங்க வாழ்வினுடைய சிறப்பை அவர் செய்வதற்கு முன்வருகின்ற போது திடத்தை பலத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் திருமுழுக்கை அவர் சிறப்பான விதத்திலே பெற்றுக்கொள்ளுகிறார். குறிப்பாக அவருடைய பணிவாழ்வுக்கு அது உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. இரண்டாவதாக, சாதாரண தச்சு தொழில் செய்யும் குடும்பத்திலே பிறந்தவரை இறை அரசனுடைய முழு நேர பணியாளராக மாற்றிய அனுபவம் அவருடைய திருமுழுக்கு அனுபவமாக மாறுகின்றது. இயேசுவினுடைய திருமுழுக்கு அனுபவத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது மிக முக்கியமான விடயம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தனக்கென்று ஒரு சில குறிக்கோள்களை இலக்காக கொண்டு இறை அரசனுடைய பணியை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்பதை அது இன்று எங்களுக்கு அது படிப்பிக்கின்றது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதான் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே பலர் குறை சொல்லுவார்கள். திருச்சபைக்கு மேலேயும் குறை சொல்லுவார்கள். நாங்கள் திருமுழுக்கு பெற்றாலும் குறை சொல்லுவார்கள். திருமுழுக்கு பெற்று வாழுகின்ற போதும் குறை சொல்லுவார்கள். எங்களுடைய பணிவாழ்விலையும் குறை சொல்லுவார்கள். நாங்கள் இது எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால்தான் இயேசுவுக்காக எங்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது எங்கேயும் குறைகள் தான். இந்த குறைகளுக்கு மத்தியிலே ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழலாம்? இயேசுவோடு இணைந்து வாழுகிற அந்த அன்பு வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் திருமுழுக்கு பெற்ற அந்த திருமுழுக்கு எப்போதுமே பிரமாணிக்கமாக இருக்கிறோமா? இந்த திருமுழுக்கு தான் எங்களுக்கு முதல் தருகின்ற திருவருட்சாதனம். இந்த திருமண சாதனத்துக்கு நாங்கள் எப்போதுமே சிறப்பானவர்களாக இருக்கிறோமா? அதற்கு தொடர்ந்து தான் நாங்கள் மற்ற திருவருட்சாதனங்களை பெறுகின்றோம். ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை நாங்கள் பெறுகின்ற போது திருமுழுக்கின் அந்த வாக்குறுதிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். எதற்காக? நாங்கள் அந்த திருமுழுக்கினுடைய அருள் அடையாளத்தை எப்போதுமே நாங்கள் மனதிலையும் நெஞ்சிலையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய முழு வாழ்க்கையுமே திருமுழுக்கினுடைய அந்த சிறப்பான ஆசீர்வாதத்துக்காக எங்களை நாங்கள் கொடுக்கிறோம். அதனால் தான் எல்லா திருவருட்சாதனத்திலையுமே நாங்கள் திருமுழுக்கின் அந்த வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அது எங்களுடைய வாழ்க்கையாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே. எனவே இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், திருமுழுக்கு பெற்றவர்கள் எதற்கு சாட்சியம் கொடுக்கிறார்கள்? நாங்கள் எல்லாரும் எதற்கு சாட்சியம் கொடுக்கிறோம்? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஏன் முரண் சாட்சிகளாக வாழுகிறோம்? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஏன் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறோம்? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஏன் இப்படி இடர்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஏன் மற்றவர்களை நாங்கள் இன்னும் அன்பு செய்யவில்லை? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஏன் மற்ற மனிதர்களை இரக்கத்தோடு நாங்கள் பார்க்கவில்லை? அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்ற போது எங்களிடமும் பல கேள்விகளை நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிற நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக நான் இருக்கிறேனா? நாங்களாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் தானே? திருமுழுக்கு பெற்றால் சாட்சியத்தினுடைய மேன்மையை எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். பணிவாழ்வினுடைய பக்குவத்தை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக வாழுகிறோம் என்கின்ற நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த திருமுழுக்கு எங்களுக்கு அமைந்திருக்கிறது அன்பானவர்களே. எனவே சிறப்பான இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரை பார்த்து சபிப்போம். பல நேரங்களிலே நாங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு பிழையானவர்களாக இருந்திருக்கிறோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாங்கள் செய்வதற்கு விருப்பமில்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை செய்துவிட்டும் பாவங்களை செய்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பாக நினைத்து கொள்வோம், எங்களுடைய திருமுழுக்கு அந்த நாள் அற்புதமான ஒரு நாள். நாங்கள் குழந்தைகளாக கொண்டு வரப்பட்ட நாள், எங்களை 4 பேர் பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட நாள், திருச்சபையினுடைய பணியாளருடைய கைகளினாலே நாங்கள் திருமுழுக்கு பெற்ற நாள், கழுவி சுத்தம் பண்ணப்பட்ட நாள், வல்லமையின் நாட்கள்.
ஆசீர்வாதத்தின் நாள் அது. எனவே அன்பானவர்களே, நாங்களும் திருமுழுக்கின் அருளை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் திருமுழுக்கின் அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை அரசின் மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். உன்னதமான சாட்சிகளாக நாங்கள் வாழ தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.